அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை, இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் 21. இதில் இறை தூதர்களை நம்புதல் என்ற தொடரில் பாகம் 5. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவின் அடிமையா அல்லது மகனா என்பதை பற்றி தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவின் அடிமை தான், அல்லாவுடைய அடியார் தான் அவர்கள். அல்லாவின் மகன் என்று நம்புவன் காபீர் ஆகிவிட்டான் என்ற அளவுக்கு கடுமையான வாசகம் அது. இதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விடையளிக்கிறான். உடனே அவர் அந்த குழந்தை, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும்போது, நான் அல்லாவின் அடியான், எனக்கு அவன் வேதத்தை வழங்கினான், என்னை நபியாக ஆக்கினான் என்று குழந்தையாக இருக்கும்போதே அவங்க சொன்ன வார்த்தை இது. இது 19வது அத்தியாயம் 30வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டில் குழந்தையாக இருந்தபோது பேசிய வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களால் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார்களா என்பதையும் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறைந்து கொல்லப்படவில்லை. மாறாக அல்லாஹ் அவரை காப்பாற்றி தன்னளவில் உயர்த்தி கொண்டான் என்பதுதான் உண்மை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று மாறாட்டம் செய்யப்பட்ட வேறொரு மனிதரையே யூதர்கள் சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் என்பதுதான் உண்மை. இதற்கான ஆதாரத்தை பாருங்க. அல்லாவின் தூதரான மரியமின் மகன் மசீஹ் எனும் ஈசாவை நாங்களே கொன்றோம் என்று அவர்கள் யூதர்கள் கூறியதாலும் இறைவன் அவர்களுக்கு முத்திரையிட்டு விட்டான். அவரை அவர்கள் கொல்லவே இல்லை, அவரை அவர்கள் சிலுவையிலும் அறையவில்லை. மாறாக அவர்களுக்கு ஆள்மாறாட்டம் செய்யப்பட்டது. இதில் முரண்பட்டோர் சந்தேகத்திலேயே உள்ளனர். ஊகத்தை பின்பற்றுவதை தவிர அவர்களுக்கு இது குறித்து எந்த ஒரு அறிவும் இல்லை. உண்மை என்னன்னு அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் சிலுவையில் அறிந்து கொன்றுவிட்டோம் என்ற ஒரு யூகத்திலேயே அதை பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு மேலும் தொடர்கிறான். அவர்கள் அவரை உறுதியாக, உண்மையாக, சத்தியமாக, நிச்சயமாக கொல்லவே இல்லை. மாறாக அவரை அல்லாஹ் தன் அளவில் உயர்த்தி கொண்டான் என்று 4வது அத்தியாயம் 157, 158 ஆகிய வசனங்களில் தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் இந்த உலகிற்கு இறக்கப்படுவார்களா என்ற கேள்விக்கு ஆம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்திற்கு இறக்கப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீதி செலுத்தும் நடுவராக உங்களிடையே இறங்குவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு கூறி சென்றிருக்கிறார்கள் என்பதை நம்பி நாம் செயல்பட வேண்டும்.